பெரிய ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சதால மதுரையிலிருந்து சென்னைக்கு வேலைக்கு போன மாதவ் ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கான். தினமும் அம்மா கிட்ட வீடியோ கால் பேசுவான். அம்மா மாதவ் கிட்ட சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குப்பான்னு கேட்க, அதுக்கு மாதவ் சொல்றான், வாயில வைக்க சகிக்கல, வேற வழி இல்லாம சாப்பிடுறேன்னு சொல்றான். உன் வேலை எப்படி இருக்குன்னு கேட்க, அதை ஏமா கேட்கிறா, HR ஒரு முசுடு பைய, இந்த TL இருக்கானே ஓவரா திட்டுறான், நொந்து போய் சொல்றான் மாதவ். சரிப்பா, துணியெல்லாம் துவைக்கிறதுக்கு சலவை செய்யறவர்கிட்ட தானே தரேன் அம்மா கேட்க, அட அது பெரிய கொடுமைமா, என் ஹாஸ்டல் பசங்க எல்லாம் அவர்கிட்ட தான் துணியை துவைக்க கொடுக்குறாங்க. என் ரூம் ஜன்னல் வழியா பார்த்தா அவர் மாடியில துணிகளை காய வைக்கிறது நல்லா தெரியும். நான் இங்க வந்த 3 மாசத்துல அவர் எந்த துணியையும் சுத்தமா துவைச்சு பார்த்ததே இல்ல. எல்லா துணியும் திட்டா கரையாதான் இருக்கும். அதனால விடுப்பு நாட்கள்ல எல்லா துணியும் நானே துவைச்சு போட்டுக்கிறேன்னு சொல்றான் மாதவ். கொஞ்ச நாள் கழிச்சு அம்மா மாதவ பார்க்க ஹாஸ்டலுக்கு போறாங்க. அப்ப அம்மா கிட்ட மாதவ் ஊரு கதையை கேட்டுக்கிட்டே ஜன்னலை பார்க்க, அங்க சலவை தொழிலாளி துணிகளை காயப்போட அதுல இருக்கிற கரைகளை அம்மா கிட்ட காட்டினா மாதவ். மறுநாள் அம்மா ஊர் கிளம்புறாங்க. மாதவ் அம்மா கிட்ட ஆச்சரியமா சொல்றான், இன்னைக்கு அவர் துவைச்சு போட்டிருக்க துணியெல்லாம் கரைகள் இல்லாம சுத்தமா இருக்குன்னு சொல்ல, அம்மா சொல்றாங்க, ஜன்னல் கண்ணாடியில இருந்த கரைகளை ஈர துணி வச்சு நான் தான் காலையில தொடச்சேன்னு சொல்றாங்க. உள்ளழுக்கை துடைக்க எல்லாம்